विश्वेश्वराय नरकार्णवतारणाय कर्णामृताय शशिशेखरतारणाय कर्पूरकान्तितवलाय जडातराय दारिद्र्यदुःखदहनाय நமः சிவாய. இந்த பாடலோட பேரு தாரித்ய தகன சிவஸ்தோத்திரம். ஸோ யாருக்கெல்லாம் தரித்திர நிலைமை வாட்டி வதச்சிட்ருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஸ்தோத்திரத்தை மனமுருகி சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு சொல்ல வரலன்னும் பொழுது யூடியூப்லலாம் தாரித்ய தகன சிவஸ்தோத்திரம் போட்டாலே வரும் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் உங்கள் வீடுகளில் ஒலிக்க கேட்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுடைய தரித்திர நிலைமையெல்லாம் மாறதுக்கான வழிமுறைகள், அற்புதமான பரிகார முறைகளில் இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாம் நிறைய இருக்குங்க. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதாவது மாலை நேரத்தில் உங்கள் வீடுகளில் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த பாடலை ஒலிக்க விடுங்க. இது தொடர்ந்து நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கூட நீங்கள் கேட்கலாம். தொடர்ந்து நீங்கள் கேட்டுட்டு வரும்பொழுது நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, நம்மளே நினைப்போம் என்னன்னே தெரியல, ரொம்ப ஒரு தரித்திரம் நம்மளை பிடிச்சி வாட்டி வதச்சிட்ருக்குன்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம். எது தொட்டாலும் ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு, எங்கே போனாலும் தோல்வி மட்டும்தான் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த தாரித்ய தகன சிவஸ்தோத்திரத்தை உங்கள் வீடுகளில் ஒலிக்க விடலாம். அது போக நீங்களும் இதை தொடர்ந்து நீங்கள் சொல்லி வரலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜென்மத்திலே ராகு இருக்கிறவங்க, ஜென்மத்திலே கேது இருக்கிறவங்க, ஜென்மத்திலே சனி இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே ஒரு மன இறுக்கம், மன அழுத்தம் எதுவுமே உடனே கைகூடாத ஒரு தன்மைகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் உள்ளாகக்கூடிய நபர்கள் எல்லாமே நம்மளை சுற்றி ஏதோ ஒன்று நடக்குது, ஆனால் என்ன நடக்குது நமக்கு தெரியலையேன்ற ஒரு மனநிலைமையிலே இருப்பாங்க. ஸோ இது போன்ற அமைப்புகள் இருக்கிறவங்க எல்லாமே இந்த சிவஸ்தோத்திரத்தை தாரித்ய தகன சிவஸ்தோத்திரம், அதுலேயே பேர்லேயே இருக்குது, உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தாரித்ய தகன சிவஸ்தோத்திரம் இதை நீங்கள் போட்டு கேளுங்க. நீங்கள் நாளடைவில் உங்களை அறியாமலே நீங்கள் பாட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அற்புதமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும். இது தொடர்ந்து வரும். நான் 4 லைன் தான் சொல்லியிருப்பேன். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து கேட்கும்பொழுது உங்களுக்கு அந்த ஒரு மன இறுக்கத்திலிருந்து வெளியே வரத்துக்கான வழிகள் பிறக்கும். பயன்படுத்தி பாருங்கள், பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் வைத்திலி சம்போ மகாதேவன்.